ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோலேருந்து இதுக்கப்புறம் நம்ம போட போகிற எல்லா ட்ரேட் பிரேக்டவுன் வீடியோஸும் தமிழில் தான் இருக்கும். ஸோ சில பேருக்கு அந்த இங்கிலீஷ் ஃபார்மேட்டில் போடுறது ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அந்த கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறத்துலேருந்து நம்ம போட போகிற எல்லா வீடியோஸும் தமிழில் தான் இருக்கும், ட்ரேட் பிரேக்டவுன் வீடியோஸு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட அந்த ட்ரேட் பிரேக்டவுன் வீடியோஸு செப்பரேட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இது புது பிளேலிஸ்ட்லேருந்து இந்த பிளேலிஸ்ட்லேருந்து இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே தமிழில் தான் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து இப்போ நம்ம எடுத்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏடி நியூஸிங்கிற பேரில் எடுத்தோம். இது ஒரு மைனர் பேர். ஸோ இந்த ட்ரேட் எப்போ எடுத்தோம்னா அரௌண்டு டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் எடுத்தோம். டிசம்பர் 25th 26th கிறிஸ்மஸுக்கு அப்புறம் ட்ரிகரான ட்ரேட் இது. இது நல்ல ட்ரேடு. ஸோ லாஸ்ட் இயர் ஐ மீன் லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பரில் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜான் அரௌண்டு 5 to 6 days இந்த ட்ரேட் ஹோல்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபார் நம்ம எடுத்த ட்ரேட்லேயே த ஹையஸ்ட் ரிவார்டட் ஆர் த ஹையஸ்ட் ரிட்டர்ன் எடுத்த ட்ரேட் வந்து இதுதான். ஐ மீன் மானிட்டைஸ் வைஸ் நம்மளோட ட்ரேட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு சில்வர் ட்ரேடில் வந்து நம்ம லைக் 1:10 1:12 பிடிச்சிருப்போம். அது வந்து எடுத்து பார்க்கலாமே எடுத்தது. ஆனால் இப்போ எடுத்த ட்ரேட், இந்த ட்ரேட் ஏடி நியூஸில் எடுத்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வித் பக்கா எக்ஸ்ப்ளனேஷன் பக்கான ரேட்டோட எடுத்தது. இது வரைக்கும் போவான்னு நம்ம ஆன்சர் பண்ணது கரெக்டாக அது வரைக்கும் போனோம். ஸோ ஃபார் நம்ம எடுத்த ட்ரேட்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரேட்ஸ் ஸோ ஃபார். ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பேரில் மந்த்லி டைம் ஃப்ரேம் தான் ஆரம்பிக்கிறோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம இங்கிலீஷ் ட்ரேட் பிரேக்டவுன் வீடியோஸில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோமோ அதே தான், எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் நம்ம இந்த ப்ரீவியஸ் வந்து டிசம்பரில் தானே எடுத்தோம். ஸோ டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் எடுத்தப்போ ப்ரைஸ் வந்து அரௌண்ட் இந்த ரீஜனில் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அப்போ அனலைஸ் பண்ணப்போ நம்மளோட இமீடியட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹை, இந்த இந்த ஸ்விங் ஹை தான் நம்மளோட இமீடியட் டார்கெட்டாக இருந்துச்சு. அண்டு ஃபர்தர் அதாவது முடிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த மந்த்லி லிக்விடிட்டி போட்டிருக்கோம்ல அது வரைக்கும் போகலாம் நம்ம ஆன்சர் பண்ணிடணும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டே என்னென்னா இந்த ப்ரீவியஸ் மந்த் ஹை தான். இந்த கேனில் விட்டுருங்க, கரண்ட் கேனில் விட்டுருங்க. இந்த ப்ரீவியஸ் மந்த் ஹை தான் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ மந்த்லியில் புல்லிஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீக்லியில் போனோம்னா வீக்லியில் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை ஜஸ்ட் ஓவராலாக அப்சர்வ் பண்ணோம்னா நல்லாவே கிளியராகவே இருந்துச்சு. ஒரு நல்ல ரேலி, ஒரு சின்ன புல் பேக், ஒரு நல்ல ரேலி. அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த இடத்துல கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தான் ஒரு 2 to 3 weeks. அந்த கன்சால்டேஷனில் பார்த்தீங்கன்னா அவன் ஜஸ்ட் லைக் தட் ஆகாமல் பக்காவாக லிக்விட்டை ஸ்வீப் பண்ணி கரெக்டாக அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் லைட்டு புல் பேக்கு. இந்த புல் பேக் பார்த்தீங்கன்னா இந்த டீலிங் ரேஞ்சோட ஒரு அரௌண்ட் 50 to 60% ரேஞ்ச் வரைக்கும் நல்லா ரீட்ரேஸ் ஆகிட்டு இந்த இருக்கிற எஃபிஜியில் சப்போர்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தான். சப்போஸ் இந்த சிங்குலர் கேண்டிலே வந்து இதுக்கு மேலே இந்த நெக்ஸ்ட் கிரீன் கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருந்தானா இதுவே நம்ம ஓபி கன்சிடர் பண்ணி நம்ம இங்கேருந்து லாங் எடுத்திருப்போம். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 2 weeks இன்சைட் பார் கேண்டில் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கு மேலே நமக்கு இன்னொரு என்கல்ஃபிங் கேண்டில் கொடுத்தான். ஸோ ஒரு பக்கா ஒரு டெக்ஸ்ட் புக் செட்டப்னா நம்ம இதுக்கு மேலே ஃபார்ம் ஆனதை தான் நம்ம ஓபி கன்சிடர் பண்ணுவோம். பட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸு த்ரூ என்ன சொல்ல மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் மல்டிபிள் ரியல் ட்ரேட்ஸ் பார்த்ததுனால நாங்கள் இதையே நம்ம வீக்லி ஓபி இன்சைட் பார் வீக்லி ஓபியாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ என்ன ஆயிடுச்சு, நம்ம அரௌண்டு லாஸ்ட் வீக் டிசம்பர் 22 தானே அதுக்கு முன்னாடி கேண்டில் வந்து வீக்லி ஓபி மார்க் பண்ணி வச்சிட்டோம். ஸோ நாங்கள் ட்ரேட் எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட எடுத்து இந்த கம்ப்ளீட் மூவை நம்ம கேப்சர் பண்ணோம் இந்த ட்ரேடு. ஸோ பார்த்தீங்கன்னா வீக்லியில் கீழே பார்த்தீங்கன்னா வீக்லி ஓபி. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோஸ் இங்கிலீஷ் வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நிறையா வாட்டி. டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் கீழே எந்த டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ப்ரொபோஷனேட்டாக இருக்கிற கன்ஃபர்மேஷன் டைம் ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி பார்த்தோம்னா மந்த்லிக்கு டெய்லி சொல்லுவோம், வீக்லிக்கு 4 hour, டெய்லிக்கு 1 hour. ஸோ இதுதான் நம்மளோட டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட். ப்ரீவியஸாக நம்மளோட ஓல்டு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மந்த்லி கீழே வந்தால் நம்ம டெய்லியில் சிஎஸ்டி என்ட்ரிஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ சேம் ஃபார் வீக்லி டெய்லி வீக்லினா 4 hour சிஎஸ்ஜி, டெய்லினா 1 hour சிஎஸ்ஜி எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ண ரிப்பீட்டடாக என்னன்னா சிஎஸ்ஜி என்ட்ரிஸு நல்ல ஆர்ஆர் கொடுப்பான், நல்ல ஒரு மூவ் கொடுப்பான். பட் அட் த சேம் டைம் மேனிபுலேஷனில் நிறைய வாட்டி சிக்கி நம்ம எஸ்எல் அடிச்சுட்டு திருப்பி நம்ம டேரக்ஷன்லேயே போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை நம்ம எப்படியாவது குறைக்கணும், இந்த மேனிபுலேஷனில் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாங்கிறப்ப யோசிச்சப்போ தான் எஸ்டி என்ட்ரிஸ். எஸ்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எஸ்டிங்கிறது நத்திங் பட் ஷார்ப் டர்ன். ஒரு கீரவல் இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு 4 hour கீரவல், ஒரு 4 hour புல்லிஷ் ஓபி, சாரி வீக்லி புல்லிஷ் ஓபின்னு இருக்கிறப்ப நம்ம 4 hour சிஎஸ்ஜி பார்ப்போம். நம்ம 4 hour சிஎஸ்ஜி பார்த்துட்டு இமீடியட்டாக ஜம்ப் பண்ணாமல் 4 hour எஸ்டி பார்க்க ஆரம்பித்தோம். எஸ்டி இஸ் நத்திங் பட் ஒரு புல்லிஷ் எஃப்இஜி ஆர் பியரிஷ் எஃப்இஜி. ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து என்கல்ஃப் பண்ணுறது மட்டும் பத்தாம எனக்கு அந்த கன்ஃபர்மேஷன் டைம் ஃப்ரேம்லேயே எனக்கு ஒரு எஃப்இஜி வைக்கணும், அதுதான் ஷார்ப் டர்ன்.
ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கீ லெவல் வந்து வீக்லி புல்லிஷ் ஓபி. ஸோ நம்மளோட என்ட்ரி டைம் ஃப்ரேம் அண்ட் கன்ஃபர்மேஷன் டைம் ஃப்ரேம்னு பார்த்தோம்னா 4 ஹவர். ஸோ 4 ஹவரில் பார்த்தோம்னா நான் வரேன் வீக்லியில் நான் வந்து அந்த ஒரு லைன் போட்டுடுறேன். ஸோ இந்த கேண்டில் தான் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணுற கேண்டில். ஸோ வெர்டிகல் லைன் போட்டாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் பார்த்தீங்களா, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி பிளான் பண்ணுறது. ஸோ இந்த ரெட் கேண்டலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஒரு சப்போஸ் நம்ம சிஎஸ்ஜி என்ட்ரி எடுத்திருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம் இந்த இடத்துல. இப்போ இதுவே நம்ம சிஎஸ்ஜின்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இது ஒரு சிஎஸ்ஜி கேண்டில். ஸோ நம்ம இந்த இடத்துல இந்த ஒரு 4 ஒரு ஓபி கன்சிடர் பண்ணி நம்ம லிமிட் ஆர்டர் போட்டிருப்போம். எஸ்எல் இங்கே வச்சிருக்கோம். என்ன இருக்கு, அடுத்து வந்து அடிச்சு எஸ்எல் அடிச்சு விட்டான். கரெக்டா. நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஒரு என்கல்ஃபிங் நடந்திருக்கான். சப்போஸ் நம்ம இந்த இடத்துல ஒரு லிமிட் ஆர்டர் போட்டிருந்தோம்னா இது ஒரு பக்காவான ட்ரேடு, நல்ல ட்ரேடு, நான் இல்லைன்னே சொல்லலை. இவன் மோர் தேன் 15 hours 16 hours கொடுத்துருப்பான். பட் திருப்பி இதை வந்து லோவை கலெக்ட் பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சிங்குலர் கேண்டில் மட்டும் நமக்கு வந்து அப்மூவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுக்காது, இல்லை அந்த கொடுக்குற கன்ஃபர்மேஷன் பத்தாது. அதை நாங்கள் அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ அப்போ நாங்கள் யோசிக்கிறப்ப என்ன பண்ணோம்னா, சரி நம்ம ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் இந்த ஒரு சிஎஸ்ஜி கேண்டில் மட்டும் வைக்காம நம்ம டைரக்ஷனில் நம்ம கன்ஃபர்மேஷன் டைம் ஃப்ரேமில் ஒரு எஃப்இஜி வைக்கணும்னு வெயிட் பண்ணி அனலைஸ் பண்ணியிருக்கிறதா எஸ்டி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஜிங்கிறது நம்மளோட இனிஷியல் கன்ஃபர்மேஷன். ஆனால் இந்த இடத்துல ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த எஃப்இஜி தான் கன்ஃபார்ம் பண்ணுது என்னன்னா நமக்கு நெக்ஸ்ட் அப்மூவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறது. ஏன்னா இந்த எஃப்இஜி வந்து நீங்களோ நாமோ இல்லாட்டினா ஒரு சாதாரண ரீட்டைலர்ஸாலேயோ ஒரு சாதாரண சின்ன சின்ன ஃபண்ட் மேனேஜர்ஸாலேயோ கிரியேட் பண்ண முடியாது. ஒரு எஃப்இஜிங்கிறது ஒரு நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அந்த இடத்துல ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்கன்னா அந்த இடத்துல ஹியூஜ் வால்யூம் ஆஃப் மணி ஆர் லிக்விடிட்டி இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஹியூஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ மொமெண்டமோ ஒரு சாதாரண ஆளால் முடியாது. கண்டிப்பாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை பெரிய பெரிய ஹெட் ஃபண்ட்ஸால் மட்டும்தான் முடியும். அப்படிங்கிறப்ப இந்த எஃப்இஜி தான் வந்து ஒரு ஹிடன் மெசேஜ் மாதிரி. என்னன்னா நம்ம கீழே மார்க் பண்ணது கரெக்டு, அதை தொட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் டைம் ஃப்ரேமில் 4 ஹவர்லையோ அப்படி கன்ஃபர்மேஷன் டைம் ஃப்ரேம் டிபெண்டிங் அப்போ அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கீழே நம்ம ப்ரொபோஷனேட் எடுக்கிறது. அதில் எஃப்இஜி வந்துருச்சுன்னா அது மொமெண்டம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, நம்ம டேரக்ஷனில் போகுதுங்கிற ஒரு ஹிடன் மெசேஜ் இதுதான் வந்து எஃப்இஜி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, நம்ம போய் எவ்ரி சிஎஸ்டி சேஸ் பண்ணாமல் வி ஆர் பேஷண்ட்லி வெயிட்டிங். எனக்கு என் டைரக்ஷனில் ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆகட்டும். அந்த எஃப்இஜி வந்தப்பறம் தட் கன்ஃபார்ம்ஸ் தட் ஓகே இந்த நெக்ஸ்ட் நம்ம டேரக்ஷனில் போகக்கூடிய மொமெண்டம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அந்த மூவை ரைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் இந்த எஃப்இஜி. எஸ்டிங்கிறது எஸ்டியோட சிம்பிள் இது என்னன்னா எஃப்இஜி இன் எஃப்இஜி அவுட். அதாவது இந்த வீக்லி ஓபிக்குள்ள இருக்க ஒரு பியரிஷ் எஃப்இஜியோட உள்ள வந்திருக்கு, திருப்பி வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் எஃப்இஜியோட வெளியே போகுது. ஸோ இதுதான் எஸ்டியோட கான்செப்ட். புரியலன்னா மேபி நம்மளோட இங்கிலீஷ் பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, ட்ரெண்ட் வீடியோ வீடியோஸ்ல நிறைய சொல்லியிருப்பேன் எஸ்டி பற்றி. ப்ளஸ் கொஞ்ச நாள் ஆகட்டும், எஸ்டிக்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ நம்ம சேனல் நான் போடுறேன். ஆஸ் ஆஃப் நோ இதுதான் எஸ்டியோட கான்செப்ட். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இல்லை இருக்குது, நான் போக போக நம்ம ஃபர்தர் வீடியோஸை நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் வீடியோ படி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் லாங் இருக்கிறதுக்கு. என்ன பண்ணிட்டோம் நாங்கள் இமீடியட்டாக இதை பார்த்த உடனே இதுதான் நம்ம வெயிட் பண்ணுது. ஆஸ் ஒன் ஆஸ் இந்த ஃபீஸ் கன்ஃபார்ம் ஆன உடனே லிமிட் ஆர்டர் போட்டோம், கொண்டு வந்து இந்த ஸ்விங்களோட தான் வச்சோம். இந்த ஸ்விங்களோட வைக்கல சார், இந்த ஸ்விங்களோட தான் வச்சோம். வச்சுட்டு நமக்கு இமீடியட் டார்கெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு 4 ஹவரில் எல்லாமே டார்கெட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா எல்லாமே டார்கெட்ஸ் தான், எங்கேயுமே உங்களுக்கு அப்போசிங் இதுவே இல்லை. மேபி ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகலாம், பட் ஆனால் அவன் வர்றது வீக்லி கீழே லெவல்லேருந்து. அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகும், ஆனால் ரிவர்ஸ் ஆக மாட்டான். அதான் நம்மளோட புரிதல். இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் பண்ணுறதுக்கும் இல்லைன்னு ஹோல்டு பண்ணி நீங்கள் அங்கேருந்து நெக்ஸ்ட் ட்ராவல் பண்ணுறது தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பேசுறது. முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த ஒரு கீ லெவல் இல்லை இந்த ஸ்விங்கேஸில் எடுத்தவொடனே நாங்கள் விட்டுருவோம், போதும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் ஓவர் த டைம் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இதெல்லாம் நமக்கு செக் பாயிண்ட்ஸ் மாதிரி, ஒரு ஸ்டேஜ் மாதிரி. ப்ரைஸ் இங்கேருந்து கிளம்புது, கண்டிப்பாக இந்த ஸ்விங்கேஸ் தான் தூக்குவான்னு தெரியும், ப்ரைஸ் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகான்னு தெரியும். ஸோ அதான் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி நம்ம டேரக்ஷனில் தான் போயிருக்கான். ஸோ இப்போ இதெல்லாம் நமக்கு நத்திங் பட் செக் பாயிண்ட்ஸ் மாதிரி. இங்கே நீ பார்ஷல் எடு, இங்கே பார்ஷல் எடு, இங்கே பார்ஷல் எடு, ஃபைனல் டிபி இங்கே வச்சிரு. பார்ஷல் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் உனக்கு சேஃப் லோ ஃபார்ம் ஆகிட்டே வருதோ அங்கே ட்ரையல் பண்ணிட்டே வா. ஸோ சப்போஸ் டியூ டு எனி ஒரு ஹை வால்டைல் நியூஸோ இல்லை ஏதோ ஒரு ஹை இம்பாக்ட் நியூஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிறப்ப அட்லீஸ்ட் நம்மளோட கேபிட்டல் சேஃபாக இருக்கும், நம்ம எடுத்த ப்ராஃபிட் சேஃப்கார்ட் ஆகும். இதுதான் டோட்டல் மோட்டோ அஜெண்டா. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நமக்கு 4 எஸ்டி வச்சோடனே லிமிட் ஆர்டர் போட்டோம். பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 2 கேண்டில்ஸ் நம்ம அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிச்சிட்டோம் மேலே. 4 ஹவரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இங்கே லிமிட் ஆர்டர் போட்டோம், இந்த கேண்டில் எக்ஸ்பெண்ட் ஆகி மேலே போயிட்டான். அப்போ நாங்கள் என்ன முடிவு பண்ணோம்னா, ஓகே சரி நம்ம இதை லிமிட் ஆர்டர் போட்டிருக்கோம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே மார்க்கெட் அளவுக்கு ஊச்சிருக்கலாம், இதுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கிறப்ப சரி விடு நம்ம சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவோம். ஆஸ் பர் அவர் சிஸ்டம் நமக்கு இந்த இடத்துல லிமிட் ஆர்டர் போடணும், போட்டாச்சு. ட்ரிகர் ஆனால் ஆகட்டும்.
அப்படி இல்லைன்னா திரும்பி ஃபர்தராக நமக்கு வேறு ஏதாவது புது என்ட்ரி கொடுத்தாலும் அதை எடுத்துக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தோம். ஆனால் இன்னொரு விஷயமும் நாங்கள் நோட் பண்ணோம். என்னன்னா இப்போ இந்த இடத்துல போகிறவருக்கா இந்த இடத்துல ஒன்று சார்ட்டாக பிரிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கீழே ஒரு தொட்டுட்டு போன அப்புறம் 1 ஹவரில் நமக்கு எந்த ஒரு ஹெவி டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இல்லை. டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் சொல்கிறது திருப்பி எஃபிஜி தான். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புல்லிஷ் எஃபிஜியுமே இல்லை. மாறாக எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு ஏற்றி கொண்டு போயிட்டு இருந்தான். இதுதான் எங்களுக்கு நெக்ஸ்ட் ஹிடன் மெசேஜ் என்னன்னா, கண்டிப்பாக நம்ம போட்ட லிமிட் ஆர்டர் ட்ரிகர் ஆகும், வெயிட் பண்ணலாம், லிமிட் ஆர்டர் கேன்சல் பண்ண வேணாம். ஸோ டில் திஸ் டே என்ன வெயிட் பண்ணோம், ட்ரிகரே ஆகல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷனில் சரி நம்ம லிமிட் ஆர்டர் கேன்சல் பண்ணலாமா, என்ன பண்ணலாம்னு கேட்கலான்னு இருந்தோம். ஏன்னா 25th டிசம்பர் நமக்கு கிறிஸ்மஸ், மார்க்கெட்ஸ் க்ளோஸ்டு. அப்போ ஏதாவது வித்தின் அ டே நமக்கு ஏதாவது ஹை பேக் நியூஸ் வந்து கண்டிப்பாக நம்ம அடிச்சு விட்டாங்க, என்ன பண்ணேன்னு தெரியாது, யோசிச்சுட்டு இருக்கோம். பட் ஸ்டில் நாங்கள் என்ன யோசிச்சா பரவாயில்ல, நமக்கு இங்கே லிக்விடிட்டி பில் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான், நம்ம வச்ச எஸ்எல் சேஃபு. சப்போஸ் இதை அடிச்சிட்டான்னா கண்டிப்பாக இந்த லோவாக அடிச்சிருவான். அதான் நாங்கள் முடிவு பண்ணது. அதனால ஃபைன், நம்ம வச்ச எஸ்எல் சேஃபு. ட்ரிகர் ஆனால் ஆகட்டும், ஆனால் ட்ரிகர் ஆகவான்னு ஒரு 90% எனக்கு ஒரு கன்ஃபார்ம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் என்ன பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்க்கெட் இந்த 26th ஓப்பன் ஆனோடனே இந்த டிசம்பர் ஈவினிங், சாரி இந்த கிறிஸ்மஸ் ஈவினிங் தோட்டோடனே கரெக்டாக ட்ரிகர் பண்ணிட்டு நேராக கிளம்புனான் மார்க்கெட். ஃபுல் அப் மூவ் தான், நல்ல மூவ், அப்படியே பிடிச்சோம், ஃபுல்லாக கேப்சர் பண்ணோம், நல்ல மூவ் இது. ஸோ நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, இந்த மூவ் ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆன உடனே இந்த எஃபிஜி தொட்டு அடுத்த எஃபிஜி, அப்படியே இந்த 2 எஃபிஜியாக வந்தவொடனே நம்ம மூவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம கரெக்டான டேரக்ஷனில் பொசிஷன் பண்ணிட்டோங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அவ்வளோதான், ஒரு நல்ல குவான்டிட்டி எடுத்தோம். குவான்டிட்டி எடுத்து இதெல்லாம் வந்து நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங் லெவல்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் அரௌண்டு சம்வேர் எங்கேயோ 1:2 வந்தோடனே புக் பண்ணோம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் இங்கே, அடுத்த ப்ராஃபிட் புக்கிங் அரௌண்ட் இந்த இடத்துல. எப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு பியரிஷ் எஃபிஜி 4 வச்சானோ அப்பவே நாங்கள் அரௌண்ட் இங்கே தான் நம்ம ஃபுல் ப்ராஃபிட் புக் எடுக்க வச்சுருந்தோம். டிபி அடிச்சிட்டோம் மொத்தமாக. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சாலிடேட் ஆகி திருப்பி போய் ஃபுல் டிபி அடிச்சிட்டோம். ஸோ இதுதான் இந்த ட்ரேடோட பிரேக் டவுன். ஸோ நம்மளோட மெயின் மோட்டிவ் ஆர் மெயின் ஒர்க் என்னன்னா, ப்ரைஸ் நெக்ஸ்ட் எந்த டைரக்ஷனில் போவான், டைரக்ஷனும் பயோஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாதி ஒர்க்கு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நரேட்டிவ்ங்கிறது எந்த பிடிஆர்லேருந்து போவான், எந்த பிடிஆர்லேருந்து நீங்கள் என்ட்ரி ஃப்ரேம் பண்ணுங்கிறது நரேட்டிவ். இது ரெண்டுமே முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கன்ஃபர்மேஷனாக வெயிட் பண்ணணும். கன்ஃபர்மேஷன் வந்தோடனே ஒன்று லிமிட் ஆர்டர் போடு, இல்லை நீ லிமிட் ஆர்டர் போடுறது உனக்கு ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைனா ஜஸ்ட் கோ வித் மார்க்கெட் ஆர்டர். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதுதான் நம்ம எடுத்த ஏடி நியூஸில் ஒரு நல்ல ஸ்டார்ட் நியூ இயருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் காட்டுறேன். எஸ், இதுதான் நம்ம 25Kல எடுத்தது. பார்த்தீங்கன்னா $200 கிட்ட நாங்கள் ரிஸ்க் பண்ணியிருந்தோம். $1,300 புக் பண்ணுது டோட்டலாக. அதாவது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடோட ஆக்சுவலாக மோர் தென் 10-12 hour வச்சு வந்துருச்சு. பட் நாங்கள் அப்படின்னா $200 நீங்கள் பண்ணி $2,000 நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க. பட் நாங்கள் அங்கங்கே பார்ஷல்ஸ் எடுத்ததுனால உங்களுக்கு $1,300 எடுத்துருக்கோம். இதுவே ஸ்டில் 1:6. இதுவே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். பட் வீ கேனாட் டேக் ரிஸ்க். இல்லை, நான் பிடிச்சா 1:10 தான் பிடிப்பேன், நடுவில் நான் எங்கேயுமே பார்ஷல்ஸ் எடுக்க மாட்டேன்னா அது வந்து பேப்பர்லேயே ஓடிட்டு இருக்கும் ப்ராஃபிட்ஸு. நம்ம பார்த்து பெருமை பண்ண வேணும் தான். புக் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் வராத வரைக்கும் எதுவுமே நிச்சயம் கிடையாது. அதனால பார்சல்ஸ் எடுக்கிறது நல்ல ஹேபிட் தான். அந்த பார்சல்ஸ் எடுக்கிறது சென்சிபிளாக எடுக்கணும், சும்மா ரேண்டமாக இருக்கக்கூடாது. ஒரு செக் பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டு அலர்ட்ஸ் மாதிரி போட்டு ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆனோடனே நம்ம புக் பண்ணிட்டே வந்தோம்னா அது ஹேபிச்சுவலாக ஒரு நல்ல டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த ட்ரேட் எடுத்தோம். ஒரு நல்ல ஸ்டார்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரேட் ட்ரிகர் ஆனது 26/12/2025 டிசம்பருக்கு அடுத்த நாள், சாரி கிறிஸ்மஸ்க்கு அடுத்த நாள் 26th டிசம்பர். நம்ம புக் பண்ணது Jan 2. Jan 1 லீவ் ஆயிடுச்சு, Jan 25th, சாரி டிசம்பர் 25th லீவ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 5 to 6 days கிட்ட ஹோல்ட் பண்ணோம். ஒரு நல்ல ரேலி, ரேலி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து நோ பிரெய்னர் செட்டப். இதெல்லாம் கிடைச்சா அப்படியே ஈஸியாக எடுத்துடணும், ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது. அப்படியே அதுக்கு மீறி வந்து எஸ்எல் அடித்தாலும் வாங்கிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல எந்த இடத்துலையும் கேபிள் பண்ணல, எந்த இடத்துலையும் ரேண்டமாக பண்ணல. ப்ராப்பர் கண்டெக்ஸ்ட்டு, ப்ராப்பர் நரேட்டிவ், ப்ராப்பர் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட என்ட்ராதீங்க. ஸோ அதே மீறி எஸ்எல் அடிக்கிறதா ஃபைன் வாங்கிட்டு போகிறேன், அவ்வளோதான். அதுதான் ப்ராபபிலிட்டி லாஸ். அது நம்ம கையில் கிடையாது. தட் இஸ் அப்பான் மார்க்கெட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் இன்னொரு ட்ரைபல் வீடியோவில் நான் போடுறேன். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் அப்படியே கிளாரிஃபை பண்ணிட்டே வரேன்.